வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். ஸோ இப்போ வந்து நான் என்ன இந்த வ்ளாக் பண்ண போகிறேன்னா ஆனிவர்சரி வ்ளாக் தான் பண்ண போகிறேன். நாளைக்கு எங்களுடைய ஆனிவர்சரி. என் ஹஸ்பண்ட் இன்னைக்கு ஆஃபீஸ் போயிருக்காரு. அவருக்கு தெரியாமல் சர்ப்ரைஸ் பண்ணுறது தான் பிளான். யூஸ்வலாக வந்து என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவார். பட் இந்த டைம் டிஃப்ரெண்ட்டாக நான் அவருக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெக்கரேஷன் பாருங்க, இங்க தான் பாரு தெரியும். சாப்பிட்டு தெம்பா வேலை பண்ணுவோம். சரி ஓகே, நானும் சாப்பிட்டு தெம்பா வேலை பண்ணுறேன். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ஓகே, அடுத்து ஃபோட்டோஸ் டேக் பண்ண போகிறோம். ஒரு 2-3 ஃபோட்டோஸ் மெமரிஸ் மறக்கவே முடியாது. அதில் ஃபர்ஸ்ட் இந்த ஃபோட்டோ தான். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம மேரேஜ் எங்கள் வீட்டில் 2 வீட்லேயும் ஒத்துக்கின பிறகு எங்கள் ப்ரொப்போஸ் பண்ண ஃபோட்டோ தான் இது. விஜய் அங்கிள் தெரியாம போய் மாட்டினேன் நான். அப்படி கூட சொல்லலாம், இருக்கலாம். டேப் போட்டு டேப் பிக்சர் எழுதிடுவோம். இது அடுத்து வந்து ஆஃப்டர் என்கேஜ்மெண்ட் ஆர் ஃபர்ஸ்ட் இல்லை என்கேஜ்மெண்ட்டு இல்லை, ஆக்சுவலி இது வந்து ஃபேமிலி அவுட்டிங், ஃபர்ஸ்ட் ஃபேமிலி அவுட்டிங். இதுதான் ரொம்ப மெமரபிள், மறக்கவே முடியாது இதெல்லாம். இவ்வளோ மெலிசாக்குறோம். இட் ஹேப்பன்ஸ், நம்ம நம்ப முடியாது. இது வந்து ப்ரீ வெட்டிங். இதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் வருது. ஆக்சுவலி இதுதான் உண்மையாவே வந்து மாப்பிள்ளை என்கிட்ட சிக்கின போட்டோ. இதுதான் உண்மையே வந்து சிக்கிட்டாரு தம்பி. நீ சொன்ன வேர்டுக்கு இதுதான் கரெக்ட். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்துட்டு ப்ரீ வெட்டிங் ஆச்சு. ஸோ ப்ரீ வெட்டிங்க்கு அப்புறம் நம்ம வெட்டிங் போட்டோஸ் வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்கேஜ், அதாவது ஃபர்ஸ்ட் அவுட்டிங், என்கேஜ்மெண்ட், ப்ரீ இதுல சிங்க் வேற. கண்டிப்பா உண்மையா சொல்லலாம், நான் தான் அவர்கிட்ட மாட்டிருக்கிறேன். நான் தான் உங்க கூட அப்படியும் சொல்லலாம். வீடியோக்கு நியூ மெம்பர் கிடைச்சான், யூட்டிலைஸ் பண்றான், அவ்வளவுதான். எங்க சேனலுக்கு வர வாலண்டியரா வந்து சிக்கன ஆள் இவங்க தான். அது ப்ரீ வெட்டிங். நம்ம சேனலுக்கு வரமாட்டேன் வலுக்கட்டாயமா பிடிச்சின்னு வந்தோமே, அந்த ஆள் தானே நீ. நான் எங்க எப்படி இருக்கு இப்ப பாருங்க எங்க எப்படி இருக்காங்க, வேற லெவல்ல இருக்காங்க, ஆயிடுவாங்க எங்க கூட சேர்ந்தது. இது ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாங்க, அமெரிக்கால மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாங்க. நீங்க இப்ப நான் கூப்பிடுறேன், இங்க வந்து நான் மாட்டிட்டு இருக்கு. போதும் வேற.
வந்து டெக்கரேஷனை பண்ணி முடிச்சிட்டோம். பட் அந்த பொண்ணை வந்து நம்ம கூட இப்போ வீடியோல நம்ம ஒரு பொண்ணை பார்த்தோம்ல, அந்த பொண்ணு வந்து பாதியிலே விட்டு ஓடிச்சு. ஒன்றும் பண்ண முடியாது, அதனால பாதியிலே நான் கண்டினியூ பண்ணி என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் டெக்கரேஷன் பண்ணிருக்கேன். விஜயன் அந்த வேலை இருக்காது, அவர் பார்த்து எப்படி சர்ப்ரைஸ் ஆக போறாருன்னு சத்தியமா எனக்கு தெரியல. ஏதோ என்னால முடிஞ்ச சின்ன சின்ன சர்ப்ரைசஸ் பிளான் பண்ணியிருக்கேன். அவர் வந்தாலே நான் உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, விஜயன் இன்னும் வரல, அந்த வேலை இருக்காருன்னு நினைக்கிறேன். நம்ம கால் பண்ணி எங்க இருக்காருன்னு கேட்கலாம். அவர் எப்படி இந்த சர்ப்ரைஸ்க்கு ரியாக்ட் பண்ண போறாருன்னு தெரியல. கால் பண்ணிட்டு இருக்கேன் விஜயன் கிட்ட. கால் போதானே எடுக்கலையே. வண்டி ஓட்டும் போது போன் எடுக்கக்கூடாதுன்றது ஒரு மெசேஜ் போயிங்க. ஹலோ ஹலோ விஜய், எங்க இருக்கு விஜய்? எங்க இருக்கிறப்பா? சிக்னல்ட்டியா? ஓகே, நாங்க கீழே வெயிட் பண்றோம். பாப்பா அழுதுன்னுக்குறான், தெரியல சும்மா அழுதுன்னுக்குறான். நாங்க கீழே வெயிட் பண்றோம், நீ வா. வா வா, நாங்க வெளியே அட்லீஸ்ட் வெளியே நின்னுட்டு இருக்கோம், வா. ஆமாப்பா. ஓகே பாய். விஷயம் தெரியாம அவர் வேற மேல போய் வாங்க, போய் நம்ம விஜயனை மீட் பண்ணலாம்.